ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எழுத்து இலக்கணம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சொல் இலக்கணம் பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் எழுத்து இலக்கணம் மாதிரி. ஸோ சொல்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எழுத்துலேயோ பல எழுத்தோ சேர்ந்து ஒரு வேர்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுதான் வந்து சொல் அப்படின்னு சொல்லுவோம். இரு திணைகள் உயர் திணையும் குறிக்கும், அஃறிணையும் குறிக்கும். எல்லா விதமான பர்சன்ஸையும் இதை மீன் பண்ணும். அண்ட் மூவகை இடங்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் சொன்னால் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். அதுதான் பேசிக்காக அவங்க இங்கே சொல்ல வராங்க. ஸோ உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். ஸோ சொல்லுன்னு சொன்னாவே எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லா டெஃபினேஷனுக்குமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும். ஸோ இதுதான் ஒரு சொல். ஒரு எழுத்து தனியாகவும் இப்போ பூங்கிறது ஒரு தனி எழுத்து. ஸோ அதுவும் மீனிங்ஃபுல். மலர்ந்ததுங்கிறது ஒரு வேர்டு, ஒரு சொல். அதுவும் வந்து மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதுதான் அபவுட் சொல் டெஃபினேஷன். ஸோ மூவகை மொழி. மொழிகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னாக்கா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு 3 வகையாக மொழியை பிரிக்கலாம் தமிழ் இலக்கணப்படி. ஸோ தனிமொழி அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு வேர்டு தனியாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுதான் வந்து தனிமொழி. அது வேர்டை வச்சு நீங்களே கெஸ் பண்ணிடலாம். தொடர்மொழி அப்படின்னா 2 வேர்டு கலந்து சேர்ந்து கண்டினியூஸாக வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதுதான் தொடர்மொழி. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். ஸோ தனிமொழிகள்னால் 1 வேர்ட், தொடர்மொழினா மோர் தென் 1 வேர்டு கலந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அதுதான் தொடர்மொழி. ஸோ பொதுமொழினா ஒரு வேர்டு வந்து தனியாக இருக்கும்போது ஒரு மீனிங் தரும், அதே வேர்டை பிரிச்சிங்கன்னா இன்னொரு மீனிங் தரும். அதுதான் வந்து தொடர்மொழி பேசிக்காக. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 8, வேங்கை. இது 2 எக்ஸாம்பிள் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8ன்னா 8 பிரிச்சிங்க அப்படின்னா எல் கூட்டல் தூ. ஸோ அது 8ங்கிற மீனிங் தராது. பிரித்து எழுதுனீங்கன்னா 8 எல் கூட்டல் தூ வந்து எல்லை வந்து தூனா ஒரு சொல் ஒரு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா தூனா சாப்பிடுன்னு அர்த்தம். ஸோ எல்லை சாப்பிடுன்ற மீனிங் இது. அதே மாதிரி வேங்கைன்னாக்கா வேம் கூட்டல் கைனா வேகும் கைன்ற மீனிங்கே மாறிடும். வேங்கைன்னா தனியாக இருக்கும்போது விலங்குன்னு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். 8ங்கும் போது ஒரு நம்பர்னு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து எழுதும்போது வேறு மீனிங் தரும். ஸோ 8 வந்து எல்லை சாப்பிடு எல் கூட்டல் தூன்ற மீனிங் தரும். வேங்கைங்கிறது வேம் கூட்டல் கை வேகும் கை அப்படின்ற மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பிரிக்கும் போது வேற ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னாவே அதுதான் வந்து பொதுமொழி. அடுத்து வந்து தொழிற்பெயர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு வினைனாவே ஒரு செயலை செய்கிறது தான் வந்து ஒரு வினைன்னு மீன் பண்ணுவோம். ஸோ எல்லா வினையுமே வந்து அதுதான் ஒரு தொழில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ தொழிற்பெயர் வந்து ஒரு விகுதி பெற்றும் வரும், விகுதி பெறாமலும் வரும். விகுதி அப்படின்னா அந்த வினையோட லாஸ்ட்டில் வந்து ஒரு விகுதி ஆட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வினைங்கிறது வந்து வினையடின்னு சொல்லலாம். ஸோ நடங்கிறது ஒரு வினை, ஒரு செயல். அதோட நீங்கள் வந்து தொழிற்பெயர் நடத்தல் அப்படின்னும் மாற்றிக்கலாம். ஸோ இதோட விகுதி என்ன, தொழிற்பெயர் நடத்தல்ல விகுதி என்னன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துன்னா தல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாழ்க்கை, இதோட விகுதி என்னன்னா கை. விகுதிங்கிறது நத்திங் பட் அந்த வினையோட அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற ஒரு விகுதி தான் வந்து தல், அல், கை இதெல்லாம் தான் வந்து விகுதின்ற மீனிங் வரும் ஒரு வேர்டில். ஸோ பட் அந்த வினையை மட்டும் தனியாக எக்ஸாக்டாக என்ன செயல் அப்படிங்கிறத மட்டும் பிரிச்சிங்க ஒரு தொழிற்பெயரில் இருந்ததுன்னா அதை வந்து வினையடி ஆர் வினைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். நடங்கிறது ஒரு வினை, ஒரு செயல். ஸோ அதை வந்து நடைன்னு எழுதலாம் ஒரு இது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு விகுதி வந்து சேஞ்ச் ஆகுது. நடத்தல் இதுலேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் விகுதி இருக்குது. ஸோ ஒரு வினையடி வந்து பல விகுதிகளையும் ஏற்கும். இதுதான் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னால் நத்திங் பட் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ, ஏதோ ஒரு வேலை, தூங்குறதோ நடக்கிறதோ ஒரு நாட்டை ஆள்றதோ எல்லா செயலுமே வந்து தொழிற்பெயர் தான். எதுவாக இருந்தாலும் கேட்குறதோ பாடுறதோ இது எல்லாமே தொழிற்பெயர் தான். தொழிற்பெயரில் விகுதி இருந்ததுன்னா விகுதியை கேட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன வருதோ அந்த விகுதியை தனியாக பிரித்து எழுதணும். வினையடினா அந்த பர்டிகுலர் எக்ஸாக்டாக என்ன செயல் செய்கிறாங்களோ அதுதான் வந்து வினையடி. ஸோ எதிர்மறை தொழிற்பெயர், இது உங்களுக்கு இந்த பெயரை வச்சே தெரியும். ஸோ தொழிற்பெயரில் ஆப்போசிட்டாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து எதிர்மறை பொருளில் வந்தது அப்படின்னா அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். நடத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர், நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். ஆப்போசிட்டாக அந்த மீனிங் இருந்தது. எதிர்மறையில் ஒரு மீனிங் தரோம் அப்படின்னா, நெகட்டிவில் ஒரு மீனிங் தரோம் அப்படின்னா அதுதான் வந்து எதிர்மறை தொழிற்பெயர். கொல்லாமை, இது அந்த ஆப்போசிட்டாக வேர்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்.
ஸோ முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன். ஒரு தொழிற்பெயர்ல விகுதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ விகுதி இல்லாம வெறும் அந்த பர்ட்டிகுலர் வினைப்பகுதி மட்டும் வருது அப்படின்னா, அதுதான் வந்து முதல் நிலை தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் நடத்தல் அப்படின்றதுன்னா, நடங்கிறது வந்து முதல் நிலை தொழிற்பெயர்ன்னு சொல்லலாம். அந்த தள்ளுங்கிறது விகுதி இல்லாம வந்தது அப்படின்னா, அதுதான் முதல் நிலை தொழிற்பெயர் சிம்பிள். தட்டுதல், உரைத்தல், அடித்தல் இந்த மாதிரி இந்த வேர்ட்ல வந்து அந்த விகுதியே இல்லாம வெறும் தட்டு, உரை, அடி அப்படின்ற வினை மட்டுமே வந்திருக்கனால இது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னா இந்த வினை வந்து இந்த முதல் நிலை தொழிற்பெயர்ல இருக்க வினை வந்து அந்த விகுதி வந்துட்டு என்ன சொல்லலாம்னாக்க ஒரு நெடில்ல அந்த வேர்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் கெடுங்கிறது கேடு அப்படின்னு மாறுறது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். சுடு அப்படிங்கிறது சூடுன்னு மாறினது அப்படின்னா அது வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். ஸோ தொழிற்பெயர் வந்து கெடுதல்னு கொடுத்துருவாங்க. அதில் வந்து கொஷின்ஸ் எப்படி வரலான்னா இதில் முதல்நிலை தொழிற்பெயர் என்ன, முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்ன அப்படின்னா, ஸோ விகுதி நமக்கு நல்லாவே தெரியும். விகுதி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். ஸோ விகுதி இல்லாமல் இந்த தல் இந்த லாஸ்ட்டில் வர்றது தான் விகுதி. அந்த விகுதியை எடுத்துட்டோம்னா என்ன இருக்குது, கெடு. இது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் கெடுவோட நெடில் வாக்கியம் என்ன, நெடில் வேர்டு வந்து கேடு. அதே மாதிரி சுடுதல் முதல்நிலை தொழிற்பெயர் சுடு. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் சூடு. ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அடுத்து வந்து வினையால் அணையும் பெயர். ஸோ தொழிற்பெயர்னா வெறும் அந்த வினை மட்டும் என்ன செயல் செய்கிறாங்கன்றது மட்டும்தான் பார்த்தோம். பட் வினையால் அணையும் பெயர்னா அந்த தொழிலையும் ப்ளஸ் தொழிலை செய்கிறவங்க 2 பேரையுமே அந்த ஒரே வேர்டில் அடக்கிறதான் வந்து வினையால் அணையும் பெயர். சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா இது எப்படி வினையால் அணையும் பெயர்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஒரு செயலும் இருக்கும், அந்த செயலை செய்கிறவங்க 2மே வந்து அந்த ஒரே வேர்டில் கவர் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். ஸோ இது வந்து இதோட டிஃப்ரென்ஸ் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவர் இது வந்து வினையால் அணையும் பெயர். எப்படி வந்தவர் வினையால் அணையும் பெயர் நம்ம சொல்கிறோம், ஏன்னா ஒரு பர்சனையும் மீன் பண்ணுது, ப்ளஸ் வந்தவர் அவர் வராரு அது ஒரு செயல். ஓகேவா, நடந்து வராரு, ஒரு இடத்துக்கு வராரு, ஸோ அது ஒரு செயல். ப்ளஸ் யாரோ ஒருத்தர் வரார், ஒரு ஆள் வரார். ஸோ வந்தவர் ஒரு செயல் ப்ளஸ் ஒரு பர்சனையும் சேர்த்து மீன் பண்ணுது, அது வந்து வினையால் அணையும் பெயர். பொறுத்தார், ஸோ ஒருத்தர் பொறுமையாக இருக்கார், யாரோ ஒருத்தர், ஸோ ஒருத்தர் அந்த செயலையும் குறிக்கிறது ப்ளஸ் ஒரு பர்சனையும் குறிக்கிறது. ஸோ இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். பூமி ஆழ்வார், ஸோ பூமியையும் ஆள்றது ஒரு செயல், யாரோ ஒரு பர்சன் பூமியை ஆள்றார். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வினையால் அணையும் பெயர். ஸோ இது வந்து கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படி வேணாலும் ஒன் வேர்டில் கொஷின்ஸ் வரும். ஸோ தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயர் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து வினையை மட்டும்தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம் தொழிற்பெயர். ஸோ தொழிலை செய்யும் கருத்தாவே குறிக்கும். ஸோ தொழிலையும் செய்ய குறிக்கும் ப்ளஸ் யார் அதை பண்ணுறாங்கங்கிறதையும் குறிக்கிறது தான் வந்து வினையால் அணையும் பெயர். காலம் காட்டாது, நிகழ்காலமா எதிர்காலமா இல்லை இறந்த காலமா அப்படிங்கிறத வந்து தொழிற்பெயர் காட்டாது. ஆனால் இது வந்து காட்டும். ஸோ இறந்த காலமா, இப்போ வந்தவர், ஸோ அவர் வந்துட்டார், ஸோ நமக்கு தெரியும். அதனால இது வந்து காலம் காட்டும் வினையால் அணையும் பெயர். பட் தொழிற்பெயரை பார்த்தீங்கன்னா ஜென்ரிக்காக இருக்கும். அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா கெடுதல்ங்கிறது அது ஒரு தொழில். ஆனால் இப்போ என்னன்னாக்க அது எந்த காலம், பாஸ்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸாங்கிறது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது இதில் தொழிற்பெயரில். ஆனால் வினையால் அணையும் பெயரில் பண்ணலாம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ படற்கைக்கே உரியது, மூவிடத்திற்கும் உரியது. ஸோ தொழிற்பெயர்னா என்னது, தன்மை முன்னிலை படற்கை. அது நான் அப்கமிங் இலக்கணம் செக்ஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ படற்கைக்கே உரியதுன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனையோ இல்லை எதிரில் இருக்க பர்சனையோ தன்மையோ முன்னிலையோ பாயிண்ட் அவுட் பண்ணாது தொழிற்பெயர். காமனாக ஜென்ரிக்காக வர்றதுனால தான் படற்கைக்கே உரியது. ஆனால் வினையால் அணையும் பெயர் ஒரு பர்சனையும் குறிக்கும், முன்னாடி இருக்க பர்சனையும் குறிக்கும், என்னையும் குறிக்கும், உங்களையும் குறிக்கும், இல்லை காமனாக இருக்கவங்களையும் குறிக்கும். அதனால தான் மூவிடத்திற்கும் உரியதுன்னு சொல்லிட்டு வினையால் அணையும் பெயரை சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாடுதல், படித்தல். இந்த எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள்
ஈஸியாக பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாடுதல். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், பாடுதல்ங்கிறது ஒரு செயல். அந்த செயலை மட்டும் தான் குறிக்குது. யார் பாடுறாங்கன்னு இதை வச்சு நீங்கள் ஒரு கேர்ள் பாடுறால ஒரு பாய் பாடுறால நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் அதே எக்ஸாம்பிளை பாருங்கள், பாடியவள். ஸோ யாரோ பாடுறாங்க, ஒரு கேர்ள் பாடுறாங்க. ஒரு பர்சனையும் குறிக்குது, ஒரு பாடினவங்களையும் குறிக்குது, பாடின செயலையும் குறிக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். காலம் காட்டாது. பாடுதல் அப்படிங்கிறது ஒரு இது. பட் என்ன டென்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தொழிற்பெயர் காட்டாது. ஆனால் பாடியவள் சரி ஒருத்தவங்க காட்டினாங்க, இது வந்து கடந்த காலம், இறந்த காலம். ஸோ காலம் காட்டும். படற்கைக்கே உரியது, மூவிடத்திற்கும் உரியது. ஸோ தன்மை ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணவே பண்ணாது. ஸோ இது யாரை எப்படி வேணாலும் வரும், வினையாளனையும் பெயர். மூவிடத்திற்கும் உரிய தன்மை நீங்களோ நானோ இல்லை மற்றவங்களையோ எல்லாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து மூவிடத்திற்கும் உரியது. எது வினையாளனை பெயர். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட நம்ம சொல்லிலக்கணத்தை கவர் பண்ணிட்டோம். குயிக் ரீகேப் ஆஃப் திஸ் இஸ், சொல்லுங்கிறது ஒரு வேர்டோ இல்லை மல்டிபிள் வேர்ட்ஸோ கலந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது தான் வந்து சொல். எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணோம். எல்லா இரு திணைகள், ஐம்பால்கள், மூவிடங்கள், தன்மை, முன்னிலை, படற்கை, செய்யுள்ளையோ நார்மல் வழக்குலையோ எல்லாத்துலேயுமே வரது தான் வந்து சொல். ஸோ மொழி வந்து 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழினா ஒரே ஒரு வேர்டு வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தனிமொழி. தொடர்மொழினா மோர் தென் ஒன் வேர்டு, தனிமொழிகள் சேர்ந்தது தான் வந்து தொடர்மொழி. பொதுமொழினா ஸோ ஒரு வேர்டை வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்துட்டு தனியாக இருக்கும்போது ஒரு மீனிங் தரும், பிரிச்சிங்கன்னா வேறு மீனிங் தரது தான் வந்து தொடர்மொழி. எக்ஸாம்பிள் 8 வேங்கை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வேங்கை இதுதான் எக்ஸாம்பிள். பிரிக்கும் போது வேறு மீனிங் தரும். தொழிற்பெயர்னா ஒரு செயலை குறிக்கிற மாதிரி ஒரு வேர்டு அமைஞ்சதுன்னா அதுதான் வந்து தொழிற்பெயர். எக்ஸாம்பிள் ஈதல், நடத்தல். விகுதினா அந்த தொழிற்பெயரில் லாஸ்ட்டில் அந்த தொழிற்பெயரை தனியாக பிரிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் விகுதி இருந்ததுனாக்கா அதுதான் வந்து விகுதின்னு சொல்லணும். நடத்தலில் தொழில் என்ன, வினை என்ன, நட, அதுதான் வினை. தல் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் ஒரு விகுதி. ஸோ வினைங்கிறது நட, விகுதிங்கிறது தல். ஸோ ரெண்டும் சேர்த்தா ஒரு தொழிற்பெயர் நடத்தல். ஸோ இந்த விகுதி இல்லாமல் தொழிற்பெயர் வரும், அதுதான் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேவா? விகுதியோடு வருதுன்னா அது ஜென்ரல் தொழிற்பெயர்னு சொல்லுவோம். விகுதி இல்லாமல் ஒரு தொழிற்பெயர் வருது அப்படின்னா அது வந்து முதல்நிலை தொழிற்பெயர். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒன் வேர்டில் கட்டாயம் கேட்பாங்க. ஒரே ஏன்னா நடங்கிறது ஒரு வினையை வந்து நடைனும் போடலாம், நடத்தல்னு போடலாம். டிஃப்ரெண்ட்டாக விகுதியை ஆட் பண்ணலாம் ஒரு வினையில். எதிர்மறை தொழிற்பெயர்னா ஜஸ்ட்டு தொழிற்பெயர் வந்து ஆப்போசிட் மீனிங்கில் வந்தது, எதிர்மறை பொருள் தருது அப்படின்னா அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர். நடத்தலுக்கு எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னு கேட்கலாம். நடவாமை. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நடத்தலோட எதிர்மறை தொழிற்பெயர் என்னங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நடவாமை. கொள்தல், இதோட எதிர்மறை தொழிற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் கேட்கலாம். ஸோ கொல்லாமை. முதல்நிலை தொழிற்பெயர்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ விகுதி இல்லாமல் வர தொழிற்பெயர் தான் முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் தான் விகுதி இல்லாமல் அதுவே வந்து நெடில் மீனிங்கில் வந்ததுன்னா அதுதான் வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஸோ கெடு, கேடு, சுடு, சூடு. வினையாளனையும் பெயர் அப்படின்னா அவங்க செய்கிற செயலையும் அது யார் செய்கிறாங்க ரெண்டையும் மீனிங்ஃபுல்லாக காட்டுறது தான் வந்து வினையாளனையும் பெயர். ஸோ இதை எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு மீனிங் புரியும். பாடுதல், பாடியவள். படித்தல், படித்தவர். ஓகேவா? இந்த டிஃப்ரென்ஸ் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வினையாளனையும் பெயர் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். காலம் காட்டும், மூவிடத்திலும் வரும், தொழிலை செய்பவரையும் தொழிலையும் தொழில் செய்பவரையும் குறிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ இது எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. பாடுதல்னு கொடுத்துட்டு பாடுதல் என்ற தொழிற்பெயரை வினையாளனையும் பெயராக மாற்று அப்படின்னு மாற்றினா என்ன வரும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன பார்க்கணும்? ஸோ பாடுதல் கட்டாயம் அதுதான் வினை. ஸோ பாடுறதும் இருக்கணும், ப்ளஸ் ஒரு பர்சனை எங்கே எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணது அந்த 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் யோசித்து கண்டுபிடிச்சிங்கனாவே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பாடுதல்னு ஒரு தொழிற்பெயரை கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாடியவள், பாடியவன், பாடியவர், என்ன வேணாலும் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுதான் வினையாளனையும் பெயர். ஸோ பாடியவள்னு கொடுத்துட்டு இதில் தொழிற்பெயர் என்னன்னு கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பர்சனை விட்டுட்டு அந்த முக்கிய வினை செயலை மட்டும் எடுத்து எழுதுறது தான் வந்து
தொழிற்பெயர். ஸோ பாடியல்னு குடுத்துட்டு, இதை தொழிற்பெயராக மாற்று அப்படின்னு சொன்னாக்க, பாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதே மாதிரி இதில கெடுன்னு குடுத்துட்டு, இதை முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரா மாத்துனா என்ன வரும் அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ குடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ அப்ப நீங்க கேடு அப்படின்னு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ஜஸ்ட் மீனிங்க மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாவே, எப்படி ஆப்ஷன்ஸ் குடுத்தாலும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இத கோ த்ரூ பண்ணுங்க கம்ப்ளீட்டா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல பாயிண்ட் அவுட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.